ஹாய் கைஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பசங்க 65 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க 65 செஞ்சுட்ருக்கேன். ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் டெய்லி செஞ்சிட்ருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கூட டெய்லி ஒரு வெஜிடபிள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சிருந்தேன். அவரைக்காய் பொரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வேர்க்கடலை பொடி வந்து சேர்த்துருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில வெஜிடபிள்ஸில் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்துட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் இருக்கும்போது வெஜிடபிள் செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டா காலியாகிடும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் மியூட் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த சிக்கன் பொரியல் ரசம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு கொடுத்துட்டேன். காலி கூட பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே ஆர்டர் வந்துருச்சுங்க. அந்த ஆர்டர் வந்து பேக்கிங் நான் அன்றைக்கி பண்ணவே இல்லை. ஏன்னா கொரியர் வந்தது நமக்கு லேட்டாக வந்தது. நான் வந்து ஷெடியூல் கூட அன்றைக்கி கொடுக்கவே இல்லைங்க. நான் வந்து முந்தானேற்று தான் ஷெடியூல் கொடுத்தேன். ஏன்னா நம்ம கையில் பொருள் இல்லாமல் வந்து நம்ம ஷெடியூல் கொடுக்க முடியாது. என் கைக்கு பொருள் வந்த அப்புறம் தான் நான் ஷெடியூல் கொடுத்தேன். நமக்கு ஆர்டர் வந்து 2 days ஆனதால எனக்கு வந்து அமேசான்லேருந்து மெயில் வந்திருந்தது. அவங்க வந்து மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆர்டர் வந்து 2 days ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஷெடியூல் போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுநாள் வந்து ஷெடியூல் போட்டதால எங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் பிடிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைன் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண அன்றைக்கே வந்து பிக்கப் ஆள் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க நடக்கும். ஒரு 2-3 days வந்து டிலே ஆயிடுச்சுன்னா அன்றைக்கே வந்து ஆள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது பொருள் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பிக்கப்க்கு ஆள் வந்து மட்டும் நம்ம பொருளை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்மளுக்கு வந்து டன் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம பொருள் வந்து அப்போ கூட ரெடி ஆகலை. நம்மளுக்கு வந்து கொரியர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க டன் போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவங்க போயிட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கையில் பொருள் வராமே டன் போட்டுட்டு அவங்க ரொம்ப பெரிய விஷயம், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நைட் 8 மணிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு பிக்கப்பே கொடுத்தோம். ஓகே கைஸ், ஓவரால் நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.